ஓகே நண்பா, இன்றைக்கி ஒரு கடகாலுக்கு ஒரு 10 நடம் மண் பிடிச்சி கொட்டணும். அதுக்கு தான் போகிறோம். அஜித் வந்து அந்த வண்டியை எடுத்துகிட்டு வரணும். அதுங்காட்டியும் நம்ம போய் ஒரு நடம் பிடிப்போம், நேரமாக பிடிப்போம். இன்றைக்கி வேற ஓட்டு எண்ணிக்கை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வண்டிக்கு ஒரு 10 நடம் 5 நடம் வரும். பிடிச்சி வண்டிக்கு ஒரு 10 நடம் ஓடி வந்துடலாம். மழை பெஞ்சாக கிளைமேட் சூப்பர் இருக்கும். பின்னாடி போகுது, நம்ம அப்படியே பின்னாடி போகிறோம். அஜித் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறான். மணி 7 ஆயிடுச்சு. வந்துடுவானான்னு தெரில. இங்கே ஒரு 5 நடம் ப்ரோ. போயிட்டு டக்குன்னு ஓட்டிட்டு வந்துடலாம். கடக்காலுக்கு மண்ணு பிடிச்சி கொட்டணும். ஒரு கிணத்துட்டு மண் ஒரு 10 நடம் வர பிடிச்சி கொட்டு வந்துடலாம். ஓகேப்பா. பார்த்தீங்கன்னா வண்டி யாருக்கு இப்போ தடை ரெடி பண்ணிடணும். ரொம்ப பள்ளமாக இருக்குது. மண் வேற ஈரமாகுது. இதில் வருமானு தெரில. இந்த 5-6 மழை எதுக்கு வந்துச்சுன்னே தெரில ப்ரோ. கனமாக வந்துருந்தா ஓட மாட்டேன். இருண்டு வருது. போதும் போதும் போ. லோடில் தான் இறங்கி போயிருமான்னு தெரியல. ஒரு பாடி மட்டும்தான் இது போடுறது. வண்டிக்கு ஒரு 10 நடம் வரும். 3 வண்டி வருதுன்னா எத்தனை வண்டி வருதுன்னு தெரில. அள்ளிட்டு இருக்கிறேன். ஏதோ கிணறு அலட்ட மண்ணுன்னு நினைக்கிறேன். ஒரு 10 அடி ரோட்டில் போகிற மாதிரி இருக்கும். அதனால் நல்ல பையனா மட்டமாக போட்டுக்கலாம். இறங்கி போனால் பம்பு. போலாமாடா? நான் லீடாகிறானே. போலாமா?
ஐபஸ்லாம் போகாது. தான் போகுது. சப்போர்ட் பண்ணாத இழுத்தோம்னா தடம் மிஞ்சிடும். அதெல்லாம் போயிடுச்சு. அது அர்ஜுன்பா மோதனாட தான் மாட்டிக்கிச்சு. நான் தான் மாட்டிக்கிட்டேன். ஒரு கல்லாங்குட்டி இருந்துச்சு, அதை தான் அள்ளி கூட்டுறாங்க. இன்னொரு வண்டி வச்சு நடம் திட்டு சுத்தமாக சுரண்டி அள்ளிக்கிட்டு போய் ஓடிடலாம். மாப்பிள்ளை லோடு போட்டு ஏறுறான், மேடு ஏறுறான். அந்த ரோட்டுக்கு ஓடி போயிடும். அது பைசன் போய் தான் இருக்கிறதுல போப்போ. பைசன் போய் பார்த்தீங்களா என்ன வாங்குது. இன்ஜினில் தம் இல்லை ப்ரோ, இல்லைன்னா இன்னும் செம போடும். அடுத்து நடவார் அதனா ஒரு 10 கியர் மாத்து. வராது பறிச்சு விடும். போ லோ தேடல வரக்கூடாது. வராது தலை ஆட்டிட்டு இல்லை. தள்ளவே இல்லை. வேற காடு ஈரமாக இருக்குது, மாட்டிட்டு வர மாட்டேங்குதா.
சும்மா வாசல் தெரிஞ்சிருக்குது. உழவு மலை இருக்குமா? சரி 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 கூப்பிட்றாரு. என்னடா அவன் போயிட்டான்? இல்லை திட்டு எடுக்கணும். மண்ணல் திறந்து நான் திட்ட திறந்து விடுன்ட்டேன். இந்த இடத்துல இந்த திட்டம் குறைக்கணும். இந்த இடத்துல வரவன் தான் வண்டி ஆர்பிஎம் டிராபேஜ் ஆகுது. அங்கே உக்காருது பார்த்தியா? அங்கே உட்காரும் இன்ஜின் இது சுரண்டி அங்கே தள்ளிட்டு வேலை முடிஞ்சதுமாம்மா. வரட்டு அவன் கொஞ்சம் அழிட்டு மண்ணல்ட்டு போகிறது. அழிட்டு வரட்டு அழிட்டு இருந்தாலும் இந்த இடத்துல கொஞ்சம் இருக்கணும். யாருக்கு அது அது யார் சிங்க குட்டிடா டான்றது அர்ஜுன்ரா. அது அன்னைக்கே பட்டை போடும்டா. போடாதா அதில் கொட்ட சொல். அதான் தள்ளி போக சொல்லு. அப்படி தள்ளி போகணும். அப்படி தள்ளி போ. இன்ஜின் உட்காரவே இல்லை பார்த்தியா? இன்ஜின் ஆர்பிஎம் டிராபேஜ் ஆச்சா? அங்கே தான் நிற்கிது அந்த வண்டி. ஓகேன்பா. அடுத்தது மாப்பிள்ள போ. இப்படி வந்து அப்படி போகணும். ஒன் சைடாக போயிடணும். இங்கே ஏறவே கூடாது. அந்த பக்கம் தான் ஏறி போகணும். இது இருக்கிறதுலே மோசமான என் வண்டினா இது தான் ப்ரோ. ஒரு மேடு கூட ஏற மாட்டேங்குது. தள்ளுனா தான் ஏறுது. ஓகேப்பா. நம்ம வண்டி சிங்கக்குட்டி பைசன் பை வருது. காரை மாற்றிட்டானே. வராது. காரை எதுக்கு மாத்தின? காரை மாத்தாதரா. வந்து போய் வா. போய் வா. பறிக்காதா, மண் உடஞ்சி போயிடும். போய் வா. நேரா விடு. எதுக்கும் வண்டி போய் வரணும். உட்காந்து
போய் வா போ, நேராக விடு வண்டியை. दो तेड़ ले पो काले अल्ट्रा போயிட்டாம்பா. அடுத்தது நம்ம போகிறோம் இது ஏறுமா ஏறிக்கும். தாரை மாற்றாத வரணும்னா எவனோ இருக்கும். தாரையை மாற்றி வந்து தான் அஜித்து நான் வரல. கரெக்டாக வர இப்படி ஒன் சைடாக தள்ளிக்கிட்டோம்னா வண்டிக்கு வந்து லோடு நல்லா கிடச்சிக்கும், ஃப்ரீயாக ஏறிக்கும். வண்டி மாட்டிக்கிச்சின்னு சொல்லி திரும்பியும் வந்து அப்படியே நம்ம வந்து கியரை குறைச்சி இழுத்தா வரும்லாம் இல்லை ப்ரோ. மட்டமான இடமா இருந்தால் அப்படியே கியரை குறைச்சி இழுக்கலாம், எல்லாம் பண்ணலாம். இங்கே தான் வேலையா? சரி. வண்டி ஒரு மேட்டில் ஓட்டுறோம் போது லோடு ஓட்டும் போது கியர்லன்னா அப்படியே போட்டுட்டு இழுக்காதீங்க. அப்படியே ஓட்டி இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் போட்டு சுத்தமாக பறிச்சு விடுவாங்க. பறிச்சு விட்டால் திரும்பியும் அந்த நடையும் போகாது, அடுத்த நடையும் போகாது. மேக்ஸிமம் வண்டி இந்த இடத்துல வந்து ஆர்பிஎம் உட்காருதுனாவே அங்கேயே பார்க்கணும். அங்கே இங்கே மாட்டினா அங்கே ஒரு 2000 ஆர்பிஎம் வர இன்ஜின் அங்கே வந்து அந்த திட்டில் மாட்டுச்சுனாவே ஒரு 1500 ஆர்பிஎம் ஆயிரும். அப்புறம் அந்த திட்டை விட்டு அசால்ட்டாக அப்புறம் ஏறி வரும்போது இங்கே வர ஆர்பிஎம் வந்து 10 ஆர்பிஎம் போய் இன்ஜின் ஆஃப் ஸ்டேஜுக்கு ஆயிரும். அப்போ வண்டி ஆஃப் பண்ணிடுவோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தடத்தை டேப்பர் பண்ணிக்காங்க. தடத்தை மேக்ஸிமம் வண்டி வல்ல டயர் சும்மா சுற்றுது பருக்கிதுன்னா அதை ஓட்டாதீங்க, ரிவர்ஸ் எடுத்துவாங்க. இப்போ நம்ம இப்போ மாப்பிள்ளை என்ன பண்ணோம் அப்படியே போட்டு இழுக்கிறான், அதெல்லாம் வராது. இப்படியாப்பட்ட மேட்டெல்லாம் வராது. வர வாட்டம்தான். வாட்டமாக வந்தால் ஃப்ரீயாக ஏறிக்கலாம். அதை விட்டுட்டு அப்படியே போட்டு இழுக்கலாம் வரும் அப்படின்னா தடம் தான் கந்தரையாகுமா தவிர வராது. ஏதோ எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ப்ரோ, ரைட்டாக தப்பான்னு கமெண்டில் சொல்லுங்கள். தாரையை மாற்றி வராத, அதே தாரையில் வரணும். தாரையில் மாற்றி வந்து எந்த வண்டி வரும்? மட்டமான இடமா? என்ன தாரையை மாற்றி வந்தால் நம்ம வண்டி இழுத்து போடுற மாதிரி. கரெக்டாக அந்த தாரையில் வந்தால் வண்டி பூச்சாட்டு வந்துடும். இந்த அர்ஜுன் பாருங்கள், ஒரு நடவோட மாட்டோடாது அவர் அழுங்காமல் எப்படி நேக்காக எடுத்துகிட்டு போகிறாரு. எக்ஸ்பீரியன்ஸ் தான். சும்மா வந்து டர்புர்னு ஓட்டினா வண்டி வந்துடாது. இப்போ அர்ஜுன் 555 வருது, அதோட பர்ஃபார்மன்ஸ் வரும். அப்படியே தாரையில் அப்படியே பூச்சாட்டு வந்துடுவார். தாரையை மாற்றக்கூடாது, மாற்றினோம்னா வராது. பாருங்க வண்டி லோடே இல்லாத அமைதியாக ஓடும். தான் அர்ஜுனோட கேட்பேன். சரிச்சா, சும்மா போகிற மாதிரி போகுது வண்டி. லோடுன்னா என்னன்னே தெரியாது போகுது வண்டி. அர்ஜுன் வாங்கின்னு போயிடுச்சு. சரி ஏன் வருவான் பாரு மாப்பிள்ளை, அங்கே விட்டு இடிக்கவும் இங்கே விட்டு இடிக்கும்னுட்டு. வண்டியை பற்றிலாம் கவலை இல்லை ப்ரோ. யாருமே வந்து ஓட்டுற ஆளுங்கள்ட்ட தான் இருக்குது மேட்ரு. வண்டிலாம் எப்போ ஏற்பட்ட இடத்துலையும் ஓரளவுக்கு இன்ஜின் தம் இருந்தால் போயிடும். இதேமாரி போகலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பாருங்கள். நானும் கல் நடக்கி போட்டுருக்கிறேன், உட்காந்து போயிடுது. அடுத்தது 415 வந்துருச்சுப்பா. இது கூட போனாயிட்டு ஏதோ கிண்டிக்கிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி ஒழுங்காக வருவானான்னு பார்ப்போம் தாரையிலேயே. தாரை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஒழுங்காக வந்துருந்தானா ஃபஸ்ட்டே போயிருக்கும். ஓகே, அடுத்தது நடை போய் பார்ப்போம். இப்போ இவ்வளோ மண்ணு கரெக்டாச்சு. இன்னொரு 4 நடை, ஒரு 7 நடை வண்டி வச்சு இன்னொரு 4 நடை ஓட்டினா வேணும்.
4 இடம் வருமா அது? 4 இடம் வரும். 4 இடம் கேரண்டியாக வரும். 4 இடம் ஓடிச்சு மீதி சிட்டுக்கிட்டெல்லாம் அடிச்சு விட்டு சரியாக போயிடும். கல்லுடா மண்ணுடா அங்கங்கடா இங்கடாங்கிறாரு. பழம் 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 பழம். இன்னொரு நட கரண்ட் போடுதியே ரைட்டாக ஒரு காடு தான் உண்டு. அப்படியே இருப்பா சொல்லுங்கண்ணா. இதில் ஒரு நடம் வரும். வரலாம் 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 வாங்க. பின்னாடி போட்டுரு, அப்புறம் வண்டி நவுத்திக்குவேன். பின்னாடி போட்டு அப்புறம் வண்டி நவுத்துனே முன்னாடி போட்டுக்கலாம். சூடு ஏறி போச்சு வண்டி. நம்மளது அதுக்கு வச்சா நம்மளது எப்பவுமே பண்ணுறது அடிச்சுப்படி மூக்க. அந்த வண்டி பார்த்தோன்னே இதுக்கு நினப்படுத்துக்கு சாட்டுது வண்டிக்கு. ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன ஆனாலும் போய் செல்ஃப் மோட்டர் கழட்டி சர்வீஸ் பண்ணி போடணும்டா. ஒரு வண்டிக்கு ஒரு 2-3 நடம் வருமா? நீ 5? நான் 1. எல்லாம் சேர்த்தி 5 தானா? அப்புறம் இது 5 தானா? ஆனந்துக்கிட்ட பொழுதுனிக்கு ஓடுமாமா லோடு அப்படிங்கிறான். என்னை கூப்பிடல பார்த்தியா அப்படிங்கிறான். ஓ உங்கள் வண்டி எங்கே அவன் அப்படி தான் போட்டான். முன்ன இந்த தென்னை மரத்தை தாவி போட்டான். அதை முடிச்சு கட்டிவிடுவான்னு நினைக்கிறேன். அந்த தென்னை மரத்தை முடிச்சுட்டு அதோட சாச்சிங்க முன்னாடி பார்த்து பின்னாடி பார்க்கல. தென்னை மரத்தை போட்டு அதான் ஓட்டினேன். எவ்வளோ என்ன அப்படி இருக்கு? இதுதான் கட்டப்பரில் இருக்கணும். அதெல்லாம் கையில் இருக்கு சொல்லிட்டுண்டா. சுற்றுறதை தெளிவாக சுற்றி கொடுத்துட்றோம் அப்படின்ட்டேன். சோளத்தட்டு இருக்குது பக்கத்தில் சுத்த சொன்னாங்க, அறுக்க சொன்னாங்க. எங்களெல்லாம் அறுக்க முடியாதுங்கண்ணா, நீங்கள் மிஷினில் கையில் அறுத்துருங்க, மிஷினில் சுற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். யார் கொள்பியா? ஃபீலிங்ஸ் ஸ்டேட்டஸா? எதில் வாட்ஸ்அப்லையா? எப்போ இப்பையா? நைட்டே விட்டுட்டாங்களா? என்னன்னு ஸ்டேட்டஸு? ஓ ஃபீலிங் ஸ்டேட்டஸு நேற்று சாயந்தரம். மாப்பிள போலாமா? மாப்பிளோட பவரை பார்க்க போகிறோம் ப்ரோ. தடத்துலேயே போ, நீ புதுசாக தடை வெட்டாத. புதுசாக தடை வெட்டி ஏறுற அளவுக்கு நம்ம வண்டி பெரிய வண்டி இல்லை. ஏறிக்கிட்டே கால் ரேஸ் எழுத்துனா 25,000 மேதுருவா. அப்படியா? அப்போ இதில் ஃபுல்லாக வச்சாலும் வராதா? 4 லட்சம் தான் வச்சுக்கணும் கையில் வைக்கிறேன். இந்த டர்னில் பார்த்துட்டு
கொட்டு. கம்பத்துக்கு அந்தாண்ட போய் திருப்பிக்கா. இங்கே போயிட்டோம். இரு திறந்துடுப்பா. இல்லை அப்படியே வரலாம் வா. ஓகேம்மா, இந்த தொட்டியெல்லாம் அல்லணும். இது எங்கத்த மூளை கொண்டாந்து கொட்டுக்கிற பணம் நட தொட்டிக்கே பத்தாது. அவ்வளோதான், துணி கட்டிட்டு. அக்கா அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைக்கா. இதை இந்த மண்ணை படிச்சிங்கன்னா இல்லை என்ன பண்ணுவான்னு கேளுங்க. நீங்கள் நாம் இந்த மண்ணை அள்ளி கொட்டுறோம். ஆர்டிஎம்டி டவுனுங்களில் என்ன ஒரு கட்டடத்துக்காரர் என்ன பண்ணா தெரியுமா, எங்களுக்கே அசிங்கமாகி போச்சு. சரி அப்போ இந்த தலையில் கொட்டலாம். இந்த ரோட்டில் டிச்சி மண் அள்ளுறாங்களேங்க்கா, அதை அள்ளி கட்ட காலுக்குள்ளே கொட்டுறாங்கக்கா. காகிதம் குப்பை பாட்டில் நாங்கள் கேட்டதுக்கு என்ன, அதெல்லாம் போட்டு அடியில் போட்டு உள்ளே போடுறது தானே, அதுக்கு என்ன பதுமை பண்ணுது அப்படிங்கிறாப்புல மனசாட்சி இல்லாத. அது கொட்டினா மண்ணெல்லாம் இங்கே தான் ஏறும். உடனே அள்ளிக்கிறீங்க தானே, அப்புறம் என்ன அள்ளி உள்ளே போட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. போதும் மண் உங்களுக்கு இதே போதும் சார். என்னக்கா பண்ணுறீங்க, கெட்ட வந்துடும். இந்த இடத்துல ஓட்டிக்கலாம். ரொம்ப கொட்டாமலே ஏறுது. இந்த கொஞ்சம் தள்ளி வரணும். வேற கொஞ்சம் போய் அந்த பக்கம் தள்ளி வா. டோரை கழட்டிக்கிறேன். எங்கள் ஏரியாவில் ஒரு கம்பம் புதுசாக போகிறதுக்கு இப்போ 50,000 ரூபா சர்வீஸ் வாங்கணும். செலவு
அடுத்த நட கல்லெல்லாம் இப்படி வடக்கல்லெல்லாம் இப்படி போடிக்கிட்டு இப்படி ரிவேர்ஸுக்கு இங்கே இப்படி கொட்டிக்கிறேங்கக்கா. இல்லைன்னா கல்லுக்குள்ளே போட்டு முழுகி கூடுவாங்க. இந்த ஓரமாக எடுத்து போட்டு அவுத்தூல எல்லாம் கொட்டு அதை அள்ளிக்கலாம். நானு சல்பாய் ஆமாம் மாப்பிள்ளையாக இருந்தால் 6 அடிக்கிட்டே ஓட்டலாம். கொட்டி அந்த கடகாலுக்கு மண்ணள்ளி போடணும். இதுதான் மேட்ரு. சிங்க குட்டி 415 போகுதப்பா. 415 டயர் தான் கண்ணை பறிக்குது. கண்ணில் ஒத்துற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு வாமல் தர மண்டிங்களாட்டுக்குதா. அதான் ஏறி ரூட்டை மட்டும் மாற்றி போட்டீங்கன்னா பீயம் யாராது. கோயிலா கோயிலா? ஆமாம், காட்டுசாமி கோயில். இந்த அர்ஜுனையே காணோம். 555 லோடு ஆகிட்டு இருக்குதா. அவர் தான் சொன்னார் 10 நட வருண்டா அப்படின்னாரு. ஏடா நெட்டை கழட்டிட்டா? உள்ளே போயிடுச்சா? அது எப்படி உள்ளே போச்சு? நெட்டை கழட்டு. அடிச்சு அடியில் அதை கூட தாங்கலையா? ஆடா அப்படி செட்டை இறங்கிச்சு. சரி விடு விடு விடு. தள்ளணும்ல போயிடுச்சு. அந்த கண்ணாடி இல்லை, கண்ணாடி போகல. அடியில் ஒரு லாக் ஒன்று வச்சு டைட் பண்ணியிருப்பாங்க. அது லூஸ் ஆயிரும். கிளாப்பு வரல. அதை இதை கொஞ்சம் கீழே இறக்கி விட்டு டைட் பண்ணணும். இறங்கி உடஞ்சிக்கிச்சு மாமாப்பா. இங்கே கையெடு. விரிசல் விட்டு அது இன்னொரு கிளாம் போட்டு அப்படியே டைட் பண்ணிடலாம். 2-3 இடத்துல விரிசலுக்கு சும்மா சுற்றுது. சுற்றுட்டு அடிக்கடி கழட்டுறனால விரிசல் விடுமா இல்லை எப்படி? ஆமாம் மாப்பிள்ள, அடிக்கடிக்கு கழட்டி கழட்டி போடுறோம்ல. எதுக்கு அடிக்கடி கழட்டுறோம்? எது கழட்டுற தெரியல. டாட்டா மாட்டிட்டு கழட்டுறோம். பூத்துன்னு கிளம்பிடுது பாரு. மா அசால்ட்டாக போயிடுச்சு பார்த்தியா? அந்த கரையை விடுற கரை இருக்கணுமா? எதுவுமே கரை இல்லை. கரை ஓட்டம் பண்ணால் பள்ளும் வளைவு. அங்கே இருக்குப்பா தென் வளைவு, பெரிய வளைவு. எங்க அடிச்சு விட்டுனா காசுலாம் சாத்திர மாரி இருக்கும். ஒரு வளைவு போய் சுற்றி இருப்பாதா ஒரு இருப்பாரு. கடிச்சு வலிக்குமா? ஓகே ஓகே, போதும் போதும். அந்த குச்சி மட்டும் இறங்கிட்டா எல்லாம் வந்துடும். ஏன்னா ஊதா குளவியா என்னமோ ஊதா குளவியான்னு சொல்லுவாங்களே, இந்த குளவியா அடிச்சுதுன்னா அப்படியே இந்த வெயிலுக்கு அப்படியே இதமாக இருக்குல்ல. அது குளவி இல்லை, கொசு கொசு. நாலு நடு திறந்துட்டேன். இந்த 2 நடம் அள்ளிவிட்டு இந்த கரை இதுக்கே கட் பண்ணால் போதும். அப்புறம் வேணும்னா அப்புறம் 2 நடம் பார்த்துக்கிட்டு வேணா மீதி இருந்தால் அள்ளிக்கலாம். ஒரு நடம் அல்ல. மரம் பத்திரமா இருக்குது. மரம் மட்டை மரம் இதாவாதுல அப்படியே அந்த பக்கம் போனாண்ணா, அந்த பக்கம் மட்டை இழுத்து விடு. போ நீ பிடிங்க வைக்க மாட்டேன், பிடிங்கி போட்டு போயிடுவீங்க. அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் 2 பைக் சேர்த்து எடு. அங்கேருந்து கடந்து கட்டுறீங்களா? அப்போல்லாம் கடந்து வச்சு கொடுத்துருவேன்.
வரல வேணாம். போதும் இல்லை கல் அப்படியே அடைச்சி விட்டுறலாம். சரி அப்படியே விட்டுறலாம். போதுண்ணா. அது அப்படியே விட்டுறலாம். அது போதும். இதை மட்டும் இல்லைங்களா அவருக்கு தகுந்த மாதிரி நல்லா பேசிக்கிட்டடா விஜய். போலாம் போ. இழுத்துக்குமா? அது இழுத்துக்கும். அந்த வண்டி போயிடும். இந்த அர்ஜுனு சரி நீ எல்லாம் எடுத்து ஓரம் கட்டி மட்டம் கட்டி விட்டு போகலாம். நீ ஏன் வண்டி அப்படி திருப்பி போட்ட எல்லாம் அடிச்சு எல்லாம் அணைச்சி விட்டது. போதும் அப்படியே அடைச்சி விடு. கிணத்துக்கு அப்படியே தண்ணி உள்ளே போகாத மாதிரி அடைச்சி விட்டு போகலாம். அகலம் தான். டேமே ஓப்பன் பண்ணாலும் கரையை உடைக்காது. அவ்வளோதான். இதை உடனே கூட்டாடி கிளம்ப வேண்டியதான். ஓகே ஒரு வழியாக முடிஞ்சது. இதில் ஒரு வரப்பு ஒன்று போட்டு விட்டா வேலை முடிஞ்சிடும். அப்படியே 500 விட்டா அள்ளி அப்படியே அப்படியே பேருக்கு அப்படி வரப்பு ஒன்று வச்சு விட்ரு வேலை முடிஞ்சிடும். இந்த வெயில் தண்ணி கட்டுனா இங்கே உடச்சிட்டு போகாத கரை. இங்கேயா இங்கே ஏதோ தேவையில்ல நினைக்கிறேன். அந்த இடத்துல கொஞ்சம் எடுத்து கட்டி விட்டு போயிரு. மேலே ஏறி தேவையெல்லாம் கூட கடந்தவொடனே இறங்கிறதுக்கு தெரியாது. அவ்வளோதான் முடிஞ்சது. வெளியே போயிடும். தென்னை மட்டெல்லாம் இல்லைன்னா எத்தனை இடத்துல மூஞ்சில் அடிக்கும். இந்த இடத்த மட்டும் அப்படியே டெம்பரேச்சர் போட்டு மண்ணை கட்டி இதா தென்னை மரத்தை எடுக்கிற மண்ணை மட்டும் ஒரு கத்திரிச்சு போட்ட மாதிரி எடுக்கணும். தண்ணி நிற்கிற மாதிரி. ஏன்னா அதுக்கு வந்து ஏன் இதை விட்டுட்டு போயிட்டீங்க. மீன் தான் நல்லா காட்டணும்பா. அவ்வளோதான். போகிற இடத்துல கூட நீட்டாக வேலை செஞ்சுட்டு போயிட்டான்னு சொன்னோம்ல. போகிற இடத்துல கூட கச்சிதமாக கட்டி போட்டு போயிட்டாங்க. நல்லா பசங்க. போதும் போதும் சாமி மேலே பார்ப்போம். போதும் போதும் இதுமே வண்டி ஓட்ட சரியா போயிடும். புளியாகி போயிடாது. அதை ஒலை ஓட்டினா மட்டம் வந்துடுறா. அதுல அள்ளிக்கிற மண்ணுக்கு மட்டம் வந்துடாது. அதெல்லாம் வேணாம். நாங்கள் இது இந்த தென்னை மரத்துக்கு தண்ணி போவதுன்னு தான் தள்ளி விட்டோம். நானும் அங்கே தான் வரேன். காலையில் டீ கூட குடிக்கல. கட்டு பேசாதீங்க. நீங்கள் கொட்டின மண்ணு தான் இருக்கும். அள்ளி உள்ளே போடு. இதை ஃபஸ்ட்டு அள்ளி போடு. இந்த பக்கத்தை அடிச்சு விடு. வேலை முடியுது. ஓகேன்பா. நம்ம தலைவரும் மண்ணை அள்ளி போட்டு வரட்டும். நம்மளும் கிளம்புவோம். சரி விஜய் பாரு, நாங்களும் போயிட்டு வரோம். போயிட்டு வரேன், பைக்கில் வரேன். நம்ம கொண்டு போய் நிறுத்திட்டு அப்புறம் வரலாம்.
அடிக்கலன்னா தூக்கமே வராதுடா. கீக்கி மூக்கின்னுட்டு கிரிச்சி வச்சுட்டு மண்ணள்ளி போட்டுட்டு இருக்குது. ஓரமே வரும். ஆள் இல்லை ரோட்டில். ஆறு அடிச்சா பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்க. மனசு கஷ்டமாக இருக்காது. நேற்று நைட்டு கூட அங்கே இருந்தான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பாப்பா வீட்டில் வாங்கிட்டாங்க தான் சொல்லுவோம். சொல்லதான் செய்வாங்க. அதுக்குலாம் இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டு போயிட்டே ஆகணும். அது நீ சொல்கிற. அதை நீ சொல்கிற.